இன்றைய செய்திகள். மின்சாரமே கிடைக்காத நிலையில் மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கு கேப்டன் விஜயகாந்த் கண்டனம். தமிழ்நாட்டை முதலிடத்திற்கு கொண்டு செல்லும் லட்சணம் இதுதானா என கேள்வி. ஜெயலலிதாவுக்கு எதிராக ஆஜராகாமல் இருக்க கர்நாடக அரசு நிர்பந்தம். வழக்கறிஞர் ஆச்சரியாவின் குற்றச்சாட்டுக்கு பாஜக மறுப்பு. தேர்தலில் விதிமுறைகளை மீறி முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வாக்குறுதி கொடுத்த விவகாரம். சட்ட அமைச்சர் சல்மான் குர்ஷித்துக்கு தேர்தல் ஆணையம் கண்டனம். ரயிலில் பயணம் செய்பவர்கள் இனி அடையாள அட்டை கண்டிப்பாக கொண்டு செல்ல வேண்டும். வடக்கு மண்டல ரயில்வே அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். மின்சாரமே கிடைக்காத சூழ்நிலையில் மின்சார கட்டணத்தை உயர்த்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவது சரியா என்று எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். தேமுதிக நிறுவன தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதலிடத்திற்கு கொண்டு வருவதே தனது லட்சியம் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா கூறி வரும் வேளையில், தமிழ்நாட்டில் எப்போது மின்சாரம் வரும், எப்போது போகும் என்ற நிலைதான் உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். விவசாயத்திற்கு சரியாக மின்சாரம் கிடைக்கவில்லை. நிலைமை இவ்வாறு இருந்தால் மகசூலை எப்படி பெருக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தொழிற்சாலைக்கு மிகவும் இன்றியமையாத தேவையான மின்சாரம் கிடைக்காததால் நாள்தோறும் தொழில் அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. குறிப்பாக கோவையில் கடந்த 2 தினங்களாக மின்வெட்டை கண்டித்து தொழில் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதாகவும், 8 மணி நேரம் அறிவிக்கப்படாத மின்வெட்டு என்று சொன்னாலும் அது பல மணி நேர மின்வெட்டாகத்தான் நீடிக்கிறது என்றும் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். சிறு குறுந்தொழில் பாதுகாப்பு நலச்சங்க தலைவர் மின்வெட்டால் தினமும் 400 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு என்று அறிக்கை தருகிறார். விவசாயமும் தொழிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடனை வாங்கி விவசாயத்திலோ தொழிலிலோ முதலீடு செய்துவிட்டு மக்கள் தவிக்கின்றனர். கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் மின்வெட்டே இருக்காது என்று அரசு கூறியிருந்ததை நினைவு கூர்ந்த கேப்டன் விஜயகாந்த், தற்போது அடுத்த ஆண்டு ஜூன் முதல் படிப்படியாக மின் பற்றாக்குறை நீக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளதாக கூறியுள்ளார். மின்வெட்டு சம்பந்தமான அறிவிப்புகள் இவ்வாறு நீடித்துக் கொண்டு போவதால் எப்போதுதான் மின்வெட்டு அகற்றப்படும் என்ற கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்பியுள்ளது என்று கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த், இதனால் தமிழகத்தில் நிச்சயமற்ற தன்மை உருவாகியுள்ளதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உடலுக்கு எவ்வாறு ரத்தம் தேவையோ அதுபோல் பொருளாதார வளர்ச்சிக்கு மின்சாரம் தேவை என்று தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த், புதிய ஆட்சி தமிழகத்தில் பொறுப்பேற்ற பிறகாவது மின் பற்றாக்குறை நீங்காதா என்று மக்கள் எதிர்பார்த்தனர் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் நடைமுறையில் மின் பற்றாக்குறை அதிகரித்துக் கொண்டே போகிறதே தவிர எத்தகைய நிவாரணமும் கிட்டவில்லை என்றும், பள்ளிக்கூட பிள்ளைகள் முதல் பெரும் தொழில் நிறுவனங்கள் வரை மின்சாரம் இல்லாமல் திகைக்கின்ற அளவில் பரிதாபமான நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனால் அண்டை மாநிலங்களில் இருந்தும் அந்நிய நாடுகளில் இருந்தும் தமிழ்நாட்டில் மூலதனம் போட்டு தொழில்களை துவங்குவதற்கு கூட மின்சார பற்றாக்குறையால் தயங்குகின்றனர் என்று தெரிவித்த கேப்டன், ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள தொழில்களை விரிவாக்கம் செய்பவர்கள் கூட வேறு மாநிலங்களுக்கு செல்லும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய மின்சார வெட்டினால் தமிழக இளைஞர்களின் வேலையில்லா திண்டாட்டம் நாளுக்கு நாள் பெருகி வருவதாகவும், மின்சாரமே கிடைக்காத சூழ்நிலையில் மின்சார கட்டணத்தை அபரிமிதமாக உயர்த்த ஜெயலலிதா அரசு பரிந்துரைத்துள்ளதாகவும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இதுபற்றி பொதுமக்களிடம் கருத்து கேட்கிறது. கருத்து கேட்பு கூட்டங்களில் பொதுமக்கள் ஆவேசப்படுவதும், அதிகாரிகள் பொதுமக்களை சந்திக்க பயப்படுவதும், போலீஸ் காவலை வைத்துக் கொண்டுதான் பொதுமக்கள் குறை கேட்கும் கூட்டங்களை நடத்த வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். என்று தனியும் இந்த மின்சார தாகம் என்ற புதிய முழக்கம் எங்கும் ஒலிக்கிறது. ஜெயலலிதா தலைமையிலான அரசு இதனை உணருமா? மக்களுக்கு பரிகாரம் விரைவில் கிடைக்குமா என்றும் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கேள்வி எழுப்பியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா ஆஜராகாமல் தடுக்க தன்னை தலைமை வழக்கறிஞர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய பாஜக அரசு வற்புறுத்தியதாக PV ஆச்சாரியா குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பாஜக மறுப்பு தெரிவித்துள்ளது. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கை விசாரிக்க அரசாங்க சிறப்பு வழக்கறிஞராக ஆச்சாரியா நியமிக்கப்பட்டார்.
இந்த வழக்கில் ஜெயலலிதா குற்றவாளி என்று இவர் திறன்பட வாதாடி வந்தார். சொத்து குவித்தது குறித்து பல நூறு கேள்விகளை கேட்டு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான ஜெயலலிதாவை திக்குமுக்காட செய்தார். ஆனால் இந்த வழக்கில் நேரில் ஆஜராகாமல் இருக்க ஜெயலலிதா மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள் தோல்வியடைந்தன. அதன் பின்னர் இது தொடர்பாக பாஜக தலைமையின் உதவியை ஜெயலலிதா நாடியதாக கூறப்படுகிறது. இதற்கு பரிகாரமாகத்தான் ஜெயலலிதாவுக்கு எதிராக நேர்மையாக வாதாடிய சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஆச்சாரியாவின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. தனது பதவியை ராஜினாமா செய்தது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய PV ஆச்சாரியா, ஜெயலலிதாவுக்கு எதிராக வாதாடும் சிறப்பு வழக்கறிஞர் பதவியை ராஜினாமா செய்யுமாறு கர்நாடக மாநில பாஜக அரசு தன்னை வற்புறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஆஜராக வேண்டாம் என்று தன்னை மாநில அரசு மூலம் வற்புறுத்தியதால் தலைமை வழக்கறிஞர் பதவியை ராஜினாமா செய்ததாகவும் PV ஆச்சாரியா பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். ஆச்சாரியாவின் இந்த குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நிதின் கட்கரி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தாங்கள் யாரையும் நிர்பந்தமும் செய்யவில்லை, யாரையும் விலக்கவும் செய்யவில்லை என்றார். இதனிடையே பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் நேற்று சசிகலா ஆஜரானார். எப்போதும் தோழியுடன் செல்லும் சசிகலா இந்த முறை தனியாக எந்த பாதுகாப்பும் பந்தாவும் இல்லாமல் சராசரி குற்றவாளியாக ஆஜராகி விளக்கம் அளித்தார். எனினும் வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை தமிழில் அளிக்குமாறு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதால் வரும் 18ஆம் தேதி சசிகலாவை மீண்டும் ஆஜராகும்படி பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை காற்றில் பறக்கவிட்ட சட்டத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித்துக்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலில் மத்திய சட்ட அமைச்சர் சல்மான் குர்ஷித்தின் மனைவி லூயிஸ் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த சல்மான் குர்ஷித், உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையினர் இடஒதுக்கீடு 4.5%இலிருந்து 9% உயர்த்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். தேர்தல் விதிகளை மீறி பிரச்சாரம் செய்தது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டது என்று கூறினார். பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த விவகாரம் தொடர்பாக நேரில் விளக்கம் கொடுக்கும்படி சல்மான் குர்ஷித்திற்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது. இதைத் தொடர்ந்து அவர் ஆஜராகி ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருந்தார். இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி, தேர்தல் ஆணையர்கள் சம்பத் மற்றும் பிரம்மா ஆகியோர் வெளியிட்டுள்ள 15 பக்க அறிக்கையில் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீட்டை அதிகரிப்பதாக வாக்குறுதி கொடுத்ததன் மூலம் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் தேர்தல் விதிமுறைகளை மீறிவிட்டதாக தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் முக்தர் அப்பாஸ் நக்வி, இடஒதுக்கீடு சம்பந்தமான பேச்சு அமைச்சரின் தனிப்பட்ட கருத்தா அல்லது மத்திய அரசின் கருத்தா என்பதை பிரதமர் விளக்கம் வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். कांग्रेस पार्टी और प्रधानमंत्री जी को दोनों को स्पष्ट करना होगा कि क्या ये किसी मंत्री एक उनके महत्वपूर्ण मंत्री का निजी विचार था या कांग्रेस पार्टी और इस सरकार का विचार है। और अगर कांग्रेस पार्टी और इस सरकार का विचार नहीं है और मंत्री का निजी विचार है तो ये उन मंत्री को मंत्रिमंडल से बाहर करने का फिट केस बनता है। ரயில்களில் பயணம் செய்யும் பயணிகள் அடுத்த வாரத்தில் இருந்து கண்டிப்பாக அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் என்று ரயில்வே துறை அறிவித்துள்ளது. தற்போது தக்கல் மற்றும் டிக்கெட் மூலம் பயணம் செய்யும் பயணிகள் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் என்ற நடைமுறை உள்ளது. ஆனால் வரும் 15ஆம் தேதியில் இருந்து ஏசி வகுப்பு, எக்ஸிகியூட்டிவ் வகுப்புக்கான இணையதளம் மற்றும் முன்பதிவு திட்டத்தின் கீழ் பெறப்படும் டிக்கெட்டுகளை வைத்து ரயிலில் பயணம் செய்வோர் கண்டிப்பாக அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், மத்திய மாநில அரசுகள் அளித்த அடையாள அட்டை, மாணவர் அடையாள அட்டை உள்ளிட்ட ஏதாவது ஒன்றை கொண்டு செல்ல வேண்டும். மேலும் ஆதார் அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் வங்கிகள் வழங்கும் புகைப்படத்துடன் கூடிய கிரெடிட் கார்டுகள் உள்ளிட்டவைகளை அடையாள அட்டைக்காக பயன்படுத்தலாம் என வடக்கு ரயில்வே மண்டலம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 2ஆம் கட்டமாக 59 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. 403 தொகுதிகள் கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக 55 தொகுதிகளுக்கு கடந்த 8ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. 2ஆம் கட்டமாக தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்தது. 9 மாவட்டங்களில் உள்ள 59 தொகுதிகளில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. மொத்தம் 1098 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர்.
அலகாபாத்தில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட முதல்வர் மாயாவதி இடஒதுக்கீடு என்ற பொய்யான வாக்குறுதிகளை கூறி காங்கிரஸ் கட்சி மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். उत्तर प्रदेश में जब से हमारी पार्टी की सरकार बनी है तब से यहाँ सभी विरोधी पार्टियों के लोग अंदर अंदर आपस में मिलकर एक सोची समझी राजनीतिक साजिश के तहत हमारी पार्टी एवं सरकार के ऊपर आए दिन किस्म किस्म के गलत व झूठे आरोप लगाकर हमारी पार्टी व सरकार की छवि को खराब करने की कोशिश में लगे रहे हैं. மத்தியில் ஆட்சியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி கடைபிடித்து வரும் தவறான கொள்கையால் நாட்டில் பொருளாதார சீரழிவு ஏற்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன், நாட்டில் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதற்கு மத்திய அரசு கடைபிடித்து வரும் தவறான பொருளாதார கொள்கையே காரணம் என குற்றம் சாட்டினார். தானே புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு சரியான நிதி வழங்க மத்திய அரசு போதிய நிதி வழங்கவில்லை என்று கூறிய தா பாண்டியன், இலங்கைக்கு 2000 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கியுள்ளது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். கச்சத்தீவில் தமிழர்களுக்குள்ள உரிமையை மீட்க மக்களை திரட்டி போராடுவோம் என்றும், தமிழ்நாட்டில் ஊழல் தடுப்பு மக்கள் கண்காணிப்பு ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் தா பாண்டியன் அப்போது கூறினார். மத்திய அமலாக்கத்துறை மாறன் சகோதரர்கள் மீது புகார் பதிவு செய்துள்ள நிலையில் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியை தயாநிதி மாறன் நள்ளிரவில் சந்தித்து பேசியது ஏன் என்று பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்பட்ட நேரத்தில் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனத்திற்கு ஏர்செல் நிறுவனத்தை விற்பனை செய்ய நிர்பந்தித்த விவகாரத்தில் 550 கோடி ரூபாய் சட்டவிரோதமாக பரிமாற்றம் நடந்ததாக கூறி தயாநிதி மாறன் மற்றும் கலாநிதி மாறன் மீது அமலாக்கப் பிரிவினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியை தயாநிதி மாறன் நேற்று நள்ளிரவு சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன், பிரணாப்புக்கும் தயாநிதிக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்பின் போது பேசப்பட்ட விஷயங்கள் என்ன என்பது குறித்து மத்திய நிதியமைச்சகம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புகாருக்கு உள்ளான நபர் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருப்பது பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புவதாக கூறிய அவர், இதை மத்திய நிதியமைச்சகம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து இளம்பெண் பாலியல் பலாத்காரம், காதலன் உட்பட 4 இளைஞர்கள் சிறையில் அடைப்பு. கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட வன்முறையால் வீடுகள், வாகனங்கள் அடித்து சூறையாடப்பட்டன. பதற்றம் நீடிப்பதால் ஏராளமான போலீசார் குவிப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.